மிருதங்கம் தேவ வாத்தியங்களில் ஒன்று. பரமேஸ்வரன், விஷ்ணு, பிரம்மா என மூன்று மும்மூர்த்திகளும் இந்த வாத்தியத்தில் வாசம் செய்வதாக நம்பப்படுது. ஆதியில் தேவர்களாலும் முனிவர்களாலும் வாசிக்கப்பட்ட இந்த வாத்தியம் 19ஆம் நூற்றாண்டில் தட்சணாமூர்த்தி பிள்ளை, தஞ்சாவூர் வைத்தியநாத ஐயர், ராமதாஸ் ராவ், பாலக்காடு மணி ஐயர், பழனி சுப்பிரமணிய பிள்ளை போன்றோர்களால் மெருகூட்டப்பட்டது. பெயரே ரொம்ப அழகாக இருக்குல்ல. பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அடையாளம் ஒரு நூற்றாண்டு கால பெருமையை சுமந்து நிற்கிதில்ல. தற்போது இவர்களின் குரு பரம்பரை வெளிவந்த கலைஞர்களால் இந்த மிருதங்கம் தனக்கான இடத்தை தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. இது மிருதங்கத்தை பற்றின ஒரு மேலோட்டமான பார்வை, ஒரு மேலோட்டமான வெற்றி விளக்கம். இப்போ இதே மிருதங்கத்துடைய இன்னொரு பக்கத்துக்கு போய் பார்ப்போமா? இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கதைமாந்தர்களுடைய பெயர் பெரும்பாலும் செபஸ்டின் இருக்கும், இல்லை எட்வின் இருக்கும். இந்த மிருதங்கத்துடைய உருவாக்கம், தோற்றப்பாடு, அனுபவம், தோல், அழுக்கு, அது உருவாக்குற அரசியல் வெளிகள்லாம் ஆயிரம் கதைகள் சொல்லும். என் பேர் எட்வின். அந்த மிருதங்க தொழில் செஞ்சிட்ருக்கேன். அப்பா இது வந்து எத்தனை தலைமுறைன்னு கேட்டாக்கா, அப்பான்னு சொல்கிறத விட நான் வந்து எத்தனை தலைமுறைன்னு கேட்டிங்கன்னா, நான் 5வது தலைமுறையாக பண்ணிகிட்ருக்கேன். அப்பா, தாத்தா, அவரோட அப்பா, அவங்களோட அப்பா அப்படின்னு பரம்பரையாக செஞ்சுட்டு வருவோம். இது அப்பாவோட நேட்டிவ்லாம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். ஸோ அங்கேருந்து இங்கே வந்து இசைக்கலைஞர்கள் இங்கே நிறையா இருக்காங்க அப்படின்றதுனால இங்கேயே வந்து செட்டில் ஆயாச்சு. நான் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே வந்து இப்போ இருக்கிறது எல்லாமே சென்னையில் தான் இருக்கும். ஆக்சுவலி எங்களோட ரிலீஜியஸ் தாத்தாலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கிறிஸ்டியன் தான். அதை எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. என்னென்னா, ஒரு கர்நாடக இசையை வந்து சங்கீதத்தை வந்து வாசிக்கிறது வந்து ஒருத்தர் ஹிந்துவாக வாசிக்கிறாரு, அதை செஞ்சு கொடுக்கறது வந்து ஒரு கிறிஸ்தவர். அப்படின்னும் போது வந்து ஒரு எல்லாரும் ஆச்சரியமாகவே பார்ப்பாங்க. எப்படி நீங்கள் தெரியுது, உங்களுக்கு சங்கீத நாணம் எப்படி வந்தது, நீங்களாம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்றத கேட்பாங்க. பட் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அதோட எப்படி அது ஜீன் வழியாகவும் வருதோ இருக்கலாம் ஒரு விதம். ஆனாலும் வந்து அதை வந்து கேட்கும்போது அந்த நீங்கள் எத்தனையோ பேர் செஞ்சாலுமே சரி, இதே ஹிந்து பீப்புள்ஸும் செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் வந்து தஞ்சாவூர் வேலை மாதிரி வராது, அவங்கள செய்கிற மாதிரி வராது. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சு கொடுத்துருவோம். ஸோ அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வாத்தியத்தோட உடற்பாகம் பெரும்பாலும் பலாமரத்தில் தான் செய்யப்படுது. தோல் தான் அந்த மிருதுவான நாதத்தை கொடுக்குது. வலப்புறத்துலையும் இடப்புறத்துலையும் இருக்கக்கூடிய அந்த விட்டத்தை மூட்டுத்தோல்னு சொல்லுவாங்க. இந்த 2 மூட்டுத்தோலனை இணைக்கிறது ஒரு வார். மாட்டுத்தோலை அறங்கலம் வெட்டி எடுத்து அப்படியே ஈரம் போக உலர்த்தி தான் இந்த வாரை தயாரிக்கிறாங்க. அந்த கருப்பு மைய சுற்றி விடத சாப்புத்தோல்னு சொல்லுவாங்க. இதுவும் மெல்லிய மாட்டுத்தோலால் தான் செய்கிறாங்க. தத்துவத்துக்கும் அந்த வாத்திய அமைப்புக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அந்த வாத்தியத்தின் உடலமைப்புக்கு பின்னால் எவ்வளவு ஒரு ஆழமான அரசியல் இருக்குது. தீண்டுதல் இருக்கக்கூடிய தீண்டவியலா பண்பையும் தீண்டாமையில் இருக்கக்கூடிய தீண்டும் பண்பையும் படம் போட்டு காட்டுது மிருதங்கம். ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாருக்குமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தடையோ ரிலீஜியஸ் ஃபேக்டராக வந்து நிறையா இருந்தது. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அப்படி இருக்கிறது இப்பயும் இருக்குதான்னு கேட்டால் இல்லை, நிறையா சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போது அது தாத்தா சைடுக்கு முன்னாடி இருந்தபோது இருந்திருக்கலாம். தாத்தாவுக்கு அப்புறம் அப்பாவுக்கு வரும்போது நிறையவே குறைஞ்சிது. இப்போ நிறையவே ரொம்பவே கேஷுவலாக பழகுறாங்க எல்லாருமே. அந்த ஒரு பேரியர் இல்லை. அது இவங்க கிறிஸ்டியனு, இவங்க ஹிந்து, அந்த மாதிரி ரிலீஜியஸ் பேரியர் வந்து ரொம்ப இல்லை. ஆனால் இருந்தது, ஆனால் இப்போ கிடையாது. மனித உடல்ல பிரதானமானது தோல் தான். தோல் தான் என்னுடைய எல்லை, என்னுடைய பார்கோடு, என்னுடைய ஆயுதம், என்னுடைய நிறம், என்னுடைய அடையாளம், என்னுடைய கதவு, என்னுடைய அழுக்கு, என்னுடைய சுத்தம், என்னுடைய வெள்ளை, என்னுடைய கருப்பு, என்னுடைய போர்வை. இந்த உலகத்தையே தோல் மீது சுமந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மிருதங்கம் மாதிரி தோலின் தீண்டுதல் மூலமாக தான் இந்த உலகத்தை அறிகிறோம், ரசிக்கிறோம், உணர்கிறோம், தீண்டுகிறோம், மத்தளம் போடுறோம். பிறந்த உடனே தாயால் தீண்டப்படாத உயிரினங்களே இங்கே இல்லைன்னு சொல்லலாம். இசையும் அப்படிதான், மிருதங்கமும் அப்படிதான். இசையும் ஒரு வகையான தீண்டுதல் வடிவம் தானே. பர்க்யூஷன் ஐட்டம் பார்த்தீங்கன்னா, தோல் சம்மந்தப்பட்ட ஐட்டம் கருவிகள்னு பார்த்தீங்கன்னா மிருதங்கம் வரும், தவில் வரும், தப்லா வரும்,
நம்ம பாரம்பரியமான இசைக்கருவியான தர, அப்புறம் வந்து உருமி, இதுமாரி கருவிகள்லாம் வரும். இன்னும் நெறைய இருக்கு. அ பேங்கர்ஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கு. இது எல்லாமே வந்து தோல் கருவியில வரும். இப்போ மிருதங்கன பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து ஃபுல்லா சபா கச்சேரியில வாசிக்கிற மாரியும் இருக்கு. இத வந்து நம்ம வந்து இதே மிருதங்கம் மாதிரி இருக்கிறத வந்து கூத்துலயும் வாசிப்பாங்க. ஆனா, கூத்துல வாசிக்கிறது வந்து வேற மாதிரியான தோற்றம் இருக்கும். அதோட மிருதங்கம் வந்து என்டையர்லி வேற மாரி இருக்கும். ஆனா, இதே வுட்ல தான் பண்ணும். இதே தான் பண்ணி குடுப்போம். ஆனா, அதுக்கான ஸ்டோனும், விஷயமும் வேற மாதிரி இருக்கும். வேறுபட்டு இருக்கு. எல்லாமே தோல் கருவி தான். இதே வந்து நீங்க தவில பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம வாசிப்போம். மங்கள கருவியா எடுத்துட்டு அத வாசிப்போம். இதே தவில வந்து அ இதுக்கும் வாசிப்பாங்க. தெருக்கூத்துக்கும் வாசிப்பாங்க. ஆனா, இத எடுத்துட்டு போய் சபாலயும் வாசிப்பாங்க. ஸோ, இது எல்லாமே வந்து நம்ம வந்து கீழ இறக்கி பார்க்கிறதோ, மேல இறக்கி பார்க்கிறதோ இல்ல. எல்லாமே இசைக்கருவி, தோல் கருவி எல்லாமே ஈக்குவலா தான் பார்க்கணும். தோல்னு ஒன்று இல்லைன்னா தீண்டுதல் சாத்தியமாக இருந்திருக்காது. ஆனால் இந்திய சமூகத்தில் இந்த தோல் தான் தீண்டாமையை தொடர்ந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கு. தோல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் பெரும்பாலும் தீண்டப்படாத உடல்களாக தான் இருக்காங்க. இந்திய சமூகத்தில் தோல், தீண்டுதல், தொடுதல், இசை எல்லாமே சாதிய முறைமைக்குள்ளே தான் இயங்கி வருது. ஆனால் பாருங்க, தீண்டுவதற்கான சாத்தியத்தை உருவாக்கி கொடுத்ததே இந்த தீண்டாமை உடல்கள் தான். சாலையாகட்டும், பெரிய பெரிய கட்டடங்களாகட்டும், எல்லாமே அவங்க உருவாக்கி கொடுத்தது தான். இன்ஃபேக்ட் வந்து வாசிக்கணும்னு ஒரு ஆசைலாம் இருந்தது. பட் ஆனா அது வந்து எப்படி சொல்றது? நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது மாரி கைலாம் நல்லா இருக்கு உனக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனா வாட்சி சொல்லிக் குடுத்தது கிடையாது. எனக்கும் வந்து அதுல இன்னும் கொஞ்சம் ஆர்வமா இருந்ததுன்னா மேபி கத்துருந்துருக்கலாம். பட் அந்த ஆர்வம் வரலையா? இல்ல இந்த வேலைய மட்டும் தான் செய்யணுமான்னு தெரியல. பட் அது பெருசா நான் ஈடுபாடு பண்ணல அதுல. தேவ வாத்தியமாகவும் திருமூர்த்தி சொரூபம் என அழைக்கப்படும் மிருதங்கம் இசைக்கருவியை காலங்காலமாக தீண்டப்படாத உடல்கள் தான் உருவாக்கி தந்துக்கிட்டு இருக்கு. இந்த மார்கழி மாதத்தில் ஏதாவது ஒரு கச்சேரிக்கு போனீங்கன்னா அந்த இசைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கலைஞர்களையும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள்.